to the students and to the management, and finally we work ஆச்சு. So thank you. Anna, thank you. யார் அது வந்து ஒரு வைப் வேணும்ல, அந்த வைப்பு காரணம் யாரு? அர்ஜுன் தாஸ் இல்ல. Also என்னோட ஏவி யார் கிரியேட் பண்ணாங்களோ big thank you to them. Thank you. அண்ட் என்னோட ஏரியா போட்டு உள்ள வச்சிருக்கவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா. ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட்றாதீங்க சரியா? பட் ஓகே, கமிங் டு யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். How are you? I'm good as well, thank you. And பசங்கலாம் வந்து நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து அவங்க ஃபுல் எனர்ஜி நீங்க வரதுக்காக தான். I am really sorry. என்கிட்ட இந்த டைம் தான் சொன்னாங்க, என்ன உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. இவன் சொன்னதெல்லாம் போய், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வேலை மேலாம் சத்தியமா பண்ணிட்டு நான் உள்ளதான் இருந்தேன். இவன் கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் கூப்பிடுவே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ஆன் மீ. But I'm sorry for having kept all of you waiting. Sorry, I'm really sorry. But I hope உங்க எல்லாருக்கும் you had a fun evening, a day rather. ஆனால் நான் வந்து சொல்ல வந்து வேறு விஷயம். நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறீங்க, இல்லை பாட்டு பாட போகிறீங்க, ஏதாவது குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க? என்ன குட் நியூஸ் சொல்லணும்? டான்ஸ் எல்லாம் பாட்டு எங்கள் மக்களுக்காக டான்ஸ் நான் அங்கே போய் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் ஆடலாம். நோ ப்ராப்ளம். வேணாம் ஐயோ டான்ஸ் பாடலாம் வேணாம். இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு டைலாக் ஒன்று வச்சுப்போம். நம்ம சினிமா டைலாகே மாற்றிடுவோம். டான்ஸ் பாடி யோசிச்சேன். இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் பொண்ணுங்க நம்பர் இருக்குது. அதை கரெக்டாக கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களால் முடியும். ஓகே, இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்குது. ஒரிஜினல் டைலாக் தான், உங்களுக்காக தான் பேசினேன். யா வேண்டாம் சொல்லுங்க. அப்படியே இருக்கா, என் வாய்ஸ் மாதிரி இருக்கு. கமெண்ட்ஸ் ஏதாவது டயலாக் யாரு? தம்பி வா 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 வாங்க வாடா வாங்க ப்ரோ. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வாங்க. கம் காலையில் வந்து இதுக்கு மேலே அவனை கூப்பிடவே கூடாங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். அவனை மறுபடியும் வெல்கம் பண்ணுங்க. காலையில் சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஃப்ரெஷர் இந்த காலேஜில் நிறைய எதிர்பார்த்து வந்திருக்கான், ஆனால் ஏமாந்துட்டான். இந்த பேப்பர் 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. 5 போலீஸ்காரன் பேருக்கு ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அர்ஜுன் தாஸ் மாதிரி பேச சொன்னாங்க. வாயிலே பாம்பு வச்சுற ஒழுங்கா பேசு. ப்ராப்ளம் அவன் தலை கொண்டு வரனுக்கு, அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு. Thank you sir. All of you will say Delhi. நீங்க தில்லி சொல்றீங்களா? Relax. அவன் பேரு நாட் only that, கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜ் என்வாயன்மெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும். Tell us a little bit more about your college experiences and நம்ம பசங்களாம் என்ன they should remember when they get out of college. I think இங்கே தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஹேவ் ஃபன், என்ஜாய். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்காது. எனக்கு என்ன யாராவது அட்வைஸ் பண்ணாங்க எனக்கும் பிடிக்காது. ஸோ நோ அட்வைஸ் டு யூ. ஹேவ் ஃபன், ஸ்டடி ஹார்ட், மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் அ பிளாஸ்ட். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும். நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போவே சொல்ல நம்பாதீங்க அவனேன்ட்டு கேட்டீங்க. இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் இல்லைடா. இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம். ஃபுல் ரொமான்ஸ். ஆமாம், பட் அதில் பிரேக்கப் இருக்கும். என்னது ரொமான்டிக் சைடு? ரொமான்டிக் ஏதோ ரொமான்டிக் சைடுன்னு சொன்னாங்க யாரோ. ஆல்வேஸ் ரொமான்டிக். அப்படி ரொமான்ஸ் வேண்டாமா? யாரோ சிங்கிள் தான் போல. பரவாயில்ல, படம் பாருங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இட்ஸ் a musical love story. பாருங்க and then see if you like it. What is your name? My name is Varda. Varda. புயல் பேர் வச்சிருக்காங்க. இங்க யாருமே இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. And I think I'm in love with you. சூப்பர் ப்ரோ. இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ஏதோ கல்கி படம் பிரியாத பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக வந்து பாருங்க. தேங்க்யூ, ஏவியாக போகிறது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. எப்பயுமே அதுவும் லா காலேஜ்னாலே எப்பயுமே கேஸோடு இருப்பீங்க. ஆனால் நான் ராகேஷோடு இருக்கேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஏன்னா ராகேஷை பற்றி சொல்லணும்னா ராகேஷ் ஒரு நல்ல மனிதன், நிறைய பேசினா
அதை தாண்டி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது எனக்கு 3 நாள் முடிஞ்சது தெரியும். அப்படியே வரும்போது ஏடிவி கல்யாணம் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. ஸோ ஏடிவி கல்யாணம் மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்து திருவிழா மாதிரி நடக்குது இந்த காலேஜ் ஃபங்க்ஷன். ரொம்ப நன்றி கூப்பிட்டு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஏன்னா காலேஜில் பசங்களோட மீட் பண்ணுறீங்க. காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். ஸோ இது மட்டும் தான் ரெகுலராக நடக்குது. உங்கள் எல்லாருக்கும் கேஜி விஷயம் நான் அவங்க சொல்கிறேன், ஒரு பொண்ணுங்க பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக முதல்ல ஏதோ டாப்பா போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஜட்ஜஸ். சூப்பர் சூப்பர். அதுலேருந்து இந்த பெட்ரோல் பங்க் ஜீரோ பார்க்குற மாதிரியே பார்த்தேன். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இது லா காலேஜ் மாதிரியே இல்லை, ஏதோ அம்பானி வீட்டு அஞ்சு ஃபங்க்ஷன் மாதிரி பயங்கரமாக